மனுதாரர் ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதாவது முறை தவறிய உறவில் ஒரு நடிகையுடன் தொடர்பில் இருந்ததாக அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 11வது விஷயமாக ஒரு குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும் ஒரு திருமணத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் அவருடைய நிலைப்பாடு இருந்ததாகவும் அந்த மனு குறிப்பிட்டிருக்கிறது. மனுவில் சங்கீதா குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்பான கூடுதல் தகவலோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் மதன், என்ன காரணத்திற்காக சங்கீதா தற்போது விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருக்காங்க? இது ஒரு பரஸ்பர விவாகரத்து மனுவா இல்லை சங்கீதா தரப்பில் மட்டும் நீதிமன்றத்தை நாடி இருக்காங்களா? கண்டிப்பாக இந்த மனுவானது தற்போது தாக்கல் செய்யப்படவில்லை. ஏற்கனவே கடந்த மாதமே தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தாக்கல் செய்யப்பட்ட பிறகும் கூட அதில் சில பிழைகள் இருந்ததால் அதை சரி செய்து மீண்டும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே அந்த பதிவுத்துறை தெரிவித்ததாகவும் தற்போது தெரிய வருகிறது. தற்போதைய பொறுத்த வரைக்கும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ள விஷயங்களை பார்க்கும்போது 2 பேருமே சேர்ந்து பரஸ்பரம் விவாகரத்து கோரவில்லை. அதாவது சங்கீதா தான் தனக்கு விவாகரத்து வழங்க வேண்டும் என்று நடிகர் விஜயிடமிருந்து விவாகரத்து வழங்க வேண்டும் என்று தான் தற்போது மனுவை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் குறிப்பிட்டதை பார்க்கும்போது கடந்த 2009ஆம் ஆண்டு தங்கள் இருவருக்குமே திருமணம் ஆகியுள்ளது. இவர் பிரிட்டனை சேர்ந்தவர். அதன் பிறகு குடும்பத்தை ஒரு மகன் மற்றும் ஒரு மகளுடன் நல்ல ஒரு முறையாக அந்த குடும்பம் நடத்தி வந்த நிலையில்தான் பெயர் குறிப்பிடாமல் அந்த மனுவில் ஒரு நடிகையால் தான் தங்களுக்குள்ளாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாக அந்த மனுவில் சங்கீதா குறிப்பிட்டுள்ளார். அதாவது அந்த ஒரு நடிகை தங்களுடைய குடும்பத்திற்கு வந்த பிறகுதான் எங்களுக்குள்ளாக மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு துன்புறுத்தல்கள் ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த நடிகையுடன் சேர்ந்ததனால்தான் தங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்ட பிறகும் கூட தான் பிறகு தன்னுடைய சொந்த நாட்டிற்கு சென்றதாகவும் அதன் பிறகு திரும்ப வந்து இருவருக்குள்ளாக ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன் பிறகு தான் முறையாக தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்வதாக தன்னுடைய கணவர் விஜய் தெரிவித்த இருந்த போதும் கூட சில நாட்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. ஆனால் மீண்டும் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் மீண்டும் அவர் அந்த நடிகையுடன் தொடர்ந்து நெருங்கிய தொடர்பு வைத்துள்ளதால் மீண்டும் எங்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. எனவே மேற்கொண்டு தன்னால் இது போன்று அவருடன் வாழ விருப்பம் இல்லை என்பதால் தனக்கு விவாகரத்து வழங்க வேண்டும் என்று சங்கீதா அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு தற்போது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது அந்த பிழை திருத்தம் செய்யப்பட்டு மீண்டும் புதிய மனு தாக்கல் செய்ய வேண்டுமா என்பது தொடர்பான அந்த விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும்.